இந்த வீடியோவில் பிரதர் பிரிண்டர் 2080DW இந்த பிரிண்டரோட மெனு செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பிரிண்டரில் டோனர் ரீசெட் எப்படி பண்ணுறது, ட்ரம் ரீசெட் எப்படி பண்ணுறது, இந்த டோனரோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இது எல்லாமே பார்த்துருவோம். இன்றைக்கி மெனு செட்டிங்ஸ் மட்டும். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு நெட்வொர்க் பிரிண்டரு, ஒய்ஃபை பிரிண்டரும் கூட. நெட்வொர்க்கில் நீங்கள் ஈஸியாகவே இந்த பிரிண்டரில் இதில் ஈத்தர்நெட் போட்டு இருக்குது, லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். இதை நெட்வொர்க் பிரிண்டரை ஈஸியாகவே மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு 5 சிஸ்டம் 10 சிஸ்டத்துலேருந்து கூட ஈஸியாகவே பிரிண்ட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் எங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் 9585006736. இந்த பிரிண்டர் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி கால் பண்ணுங்கள் 9585006736. ஆல் ஓவர் தமிழ்நாடு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வித்தின் 1 டேயில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இப்போ வாங்க ஒவ்வொரு செட்டிங்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஈஸியாகவே மெனு ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஜென்ரல் செட்டப் வரும், இனிஷியல் செட்டப் வரும், நெட்வொர்க் செட்டிங்ஸு, இந்த பிரிண்டரோட செட்டிங்ஸு, இது எல்லாமே ஜென்ரலாக வரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் நம்மளுக்கு ரெடி ஸ்டேட்டில் இருக்கும், இல்லை ஸ்லீப் மோடில் இருக்கும். இந்த பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனா ஈஸியாகவே நம்ம மெனு செட்டிங்ஸ் உள்ளே போகலாம். போனவொடனே இந்த இனிஷியல் செட்டப்னு இருக்கும். இந்த இனிஷியல் செட்டப் உள்ளே போனீங்கன்னா ரீசெட், இந்த பிரிண்டரோட ரீசெட், பேசிக்கான ரீசெட், இந்த ஃபேக்ட்ரி ரீசெட்னு வரும்ல. ஒருவேளை உங்களுக்கு எதனா பிரிண்டர் செட்டிங்ஸ் மாறிடுச்சு, ஓகேங்களா, இல்லை பேப்பர் டைப்பு, பேப்பர் சைஸ் அதேமாதிரி எதனா ஒரு சிலது மாறிச்சு அப்படின்னா நீங்கள் இது உள்ளே போய் ஈஸியாகவே ரீசெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிஷின் இன்ஃபோவில் போக சொல்லலாம். இந்த பார்ட்ஸோட லைஃப், உங்களுக்கு ட்ரம் எவ்வளோ இருக்குது, ட்ரம்மோட லைஃப் எவ்வளோ இருக்குது, டோனோட லைஃப் எவ்வளோ இருக்குது, பவுட்ரு எவ்வளோ இருக்குது அப்படின்றத இது மூலிமாவும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மிஷின் லைஃப் உள்ள போயிட்டிங்கன்னா அப்படின்னாலே டோனர் லைஃபு, ட்ரம் லைஃப் வந்து உங்களால் ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். டோனர் வந்து இப்போ புது பிரிண்டர் வாங்கிக்கிறீங்க, அதில் டோனர் வந்து எவ்வளோ இருக்குது, அதில் வந்து ட்ரம்மோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஈஸியாகவே உங்களால் இது மூலிமா தெரிஞ்சுக்க முடியும், டிஸ்பிளே மூலியமாகவே. நெக்ஸ்ட் வந்து பேஜ் கவுண்டர் மூலிமா எத்தனை பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கிறீங்க, ஓகேங்களா. ஓரளவுக்கு உங்களுக்கு கால்குலேஷன் வேணும்ல. நம்ம பிரிண்டர் வாங்கியிருக்கிறோம், இல்லை டோனர் ரீஃபில் பண்ணியிருக்கோம், இல்லை ட்ரம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், நம்மளுக்கு எத்தனை பேஜஸ் வந்து போயிருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ரிப்போர்ட்ஸ், இந்த பிரிண்ட் ரிப்போர்ட்ஸ் மூலிமாவே உங்களுக்கு பிரிண்ட் அவுட்லேயே வந்துடும். எத்தனை பேஜஸ் ஓடி இருக்குது, என்ன ஜாம் எரர் வந்துச்சா, இல்லை டோனரோட ரிப்போர்ட் என்ன, ட்ரம்மோட ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாக வந்துடும். அதான் பிரிண்டர் ரிப்போர்ட்ஸ்ன்றது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பேஜும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து WLAN ரிப்போர்ட்டு, நீங்கள் ஒயர்லெஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான அதோட செட்டிங்ஸும் சரி. நெக்ஸ்ட் வந்து ஒய்ஃபை, நீங்கள் மொபைல் மூலிமா இந்த பிரிண்டர் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதோட செட்டிங்ஸ், இந்த நெட்வொர்க்கு செட்டிங்ஸ் உள்ள போயிட்டிங்கன்னா போதும், அதோட செட்டிங்ஸ், இந்த ஒய்ஃபை டேரெக்ட்டு, WPS புஷ் பட்டனு, இது எல்லாமே இல்லை ஒயர்லெஸ் ரவுட்டர் மூலிமா கான்ஃபிகர் பண்ணுறது, இது எல்லாமே அந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் உள்ள உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் முக்கியமான தேவைப்படுற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மிஷின் இன்ஃபோவில் போய் கட்டாயம் அந்த பார்ட்ஸ் லைஃப் வந்து ரெகுலராக செக் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். அது கஸ்டமர் எல்லாருமே தெரிஞ்ச வேண்டிய விஷயமே சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தெரிஞ்சு வச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.